ஹெலிகாப்டரா உனக்கா? 100 கணக்குல கவர்மெண்ட்ல இருக்கும்போது நீ எதுக்கு வாடகை எடுக்கிற? வந்து ஒரு பிரைவேட் ப்ரோக்ராம். ஃபாரினர் சில பேர் இந்த காஷ்மீர், சிம்லா, குலு, மணாலி இங்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீ பார்த்து உதவி செஞ்சேன்னா நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும். இது டிஸ்கவுண்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்ல பார்ட்டி கரெக்ட் ரேட்டா கொடுத்துடலாம். பணம் ஒரு பிரச்சனை இல்ல. அம்மா உனக்கு என்னைக்கு வேணும்? நாளைக்கு. சரி, எத்தனை சீட்டர் வேணும்? 6 சீட்டர். அம்மா யார் பேர்ல புக் பண்ணணும்? உன் பார்ட்டி பேர்லயா உன் பேர்லயா? என் பேர். ஓகே. மீனு, நான் சொல்லுவேன், கோச்சு கூடாது. சண்டே நாம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோமே, அது கேன்சல். ஐயா 2 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டார். எங்க போறீங்க? ஜெய்ப்பூர். நானும் வருவேன். நான் இது வரைக்கும் ஜெய்ப்பூர் பார்த்ததே இல்ல. ஐயோ, நீ வர முடியாதுமா. இது மந்திரியோட ப்ரோக்ராம் ஆச்சே. ஆமா, அந்த மினிஸ்டர் ஜிகே சொன்னதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னாரு? அது இன்டர்நேஷனல் ஃளைட்ல பைலட் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரே. அதுவா? அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப தான் அவசரமோ? ஆமா, ஐயாவுக்கு மட்டும் என்ன, கல்யாணத்துக்கு அவசரம் இல்லையாக்கும். ஏய், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இதுல பணமும் என் பொண்ணோட போட்டோ, ரூட் மேப், தேவையான எல்லா டீடைல்ஸும் வச்சிருக்கேன். நாளைக்கு நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஏர்ஃபீல்ட்ல காத்துட்டு இருப்பேன். அர்ஜுன், என் மகளோட உயிர் மட்டும் இல்ல, என் அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் உன்கிட்ட தான் நான் ஒப்படைச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க சார். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு நான் அந்த ஏர்ஃபீல்டுக்கு அவங்களோட வந்து சேர்ந்துடுறேன். வரேன் சார். அர்ஜுன், பி கேர்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.